அந்த 2 நாளாகம 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனம். ஆசான் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் சொல்றான். இந்த ஆசா என்ப அந்த ராஜா ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது செய்தான்னு சொல்லி வேத்திரனுக்கு போட்டிருக்கு. அந்த எத்தியோப்பிய ராஜா வந்து ஆசாவுக்கு எதிராக என்ன செய்யறான் வாரான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த எத்தியோப்பியனான அந்த சேராங்கிறவையும் 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 30 ரதங்களோடும் புறப்பட்டு மராசா மட்டும் என்ன செய்யறான் ஆசாவுக்கு எதிராக என்ன செய்யறான் வாரான். அப்போதான் நம்ம ஆசா ஆண்டவர்கிட்ட அந்த ஜெபத்தை என்ன செய்யறாரு கேட்குறான். ஆண்டவரே எங்களுக்கு பலன் கிடையாது, இவ்வளவு தூரம் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில என்ன செய்யலாம் அவன் எங்களுக்கு வந்திருக்கான், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் கேட்குறான். கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரே நாள் ராத்திரில என்ன செய்யறாரு, அந்த எத்தியோப்பியர்கள் என்ன செய்யறாரு விரட்டி என்ன செய்துறாரு விட்டுறாரு. அருமையானவளே, ஆனபடினாலே நாம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் என்ன செய்யணும் குறைவுள்ளவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் எந்த விதத்திலையும் மற்றவர்களுக்கு குறைவுள்ளவர்கள் அல்ல. ஆகையினால ஆண்டவர் நம்மோடு கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இப்படி பைபிள்ல வாசிக்கும் போது இந்த வசனங்கள் எல்லாம் எனக்காக சொல்லப்பட்டிருக்குது, இந்த சம்பவங்கள் எனக்காக சொல்லப்பட்டிருக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு பாடம் கற்பிப்பதற்காக இருக்கிறது என்று சொல்லி நம்ம நினைக்கணும். அடுத்தது பாருங்க, யோனா தெரியும் பாருங்க, அவை வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, நினிவேவின் பாதம் பெருகினதுன்னு சொல்லி கண்டு நினிவே அவன் என்ன செய்யறாரு, யோனாவை கூட்டு நீ நினிவேக்கு போன்னு சொல்றாரு. போய் அங்கே அந்த மக்களுடைய பாவத்தை பற்றி சொல்லி அவங்களை எச்சரின்னு சொல்லும் போது என்ன செய்யறான், நிறைய தர்ஷீஷுக்கு என்ன செய்யறான் போறான். போகும்பொழுது அந்த கடல்ல என்ன செய்யுது, அந்த கப்பல்ல ஒரே கொந்தளிப்பு. அந்த கொந்தளிப்பு வந்த உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, சீட்டு போடுறாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்த்தாங்க. இவன் நல்லா அயர்ந்து கப்பலின் அடித்தட்டிலே தூங்கி கொண்டு இருக்கிறான். அந்த சமயத்துல எல்லாரும் வந்து பாருங்க, கடல் கொந்தளிக்குது, நீ தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த கொந்தளிப்பு எதனால அவன் தன்னைத்தானே உணர்கிறான். பிரச்சனைகளுக்கு காரணம் தான் தாங்கிறதாவே என்ன செய்யறான் உணர்றான். என்ன தூக்கி என்ன செய்யுங்க இதுல போட்டுருங்க, என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரா, ஒரு மீனுக்கு என்ன செய்தாராம் கட்டளையிட்டார். மீனுக்கு கட்டளையிட்டு மீன் என்ன செய்யிட்டு விழுங்கிட்டு அங்க இருந்தவன் ஜெபம் பண்றான். யோனா 2:2 போட்டுக்கு பாருங்க, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார்னு சொல்லி கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவே கரையிலே என்ன செய்யுது கட்டளையிட்டு போட்டது. பெரிய பிரச்சனைகள் நம்மளை விழுங்குற மாதிரி இருக்கு. அது கடந்தொல்லைகளாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளால பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பிரச்சனைகளா இருக்கலாம். எல்லாம் நம்மளை விழுங்கி எங்க போய் நம்ம சரணடைவோம்ங்கிற நிலைமையில நாம என்ன செய்வோம் இருப்போம். ஆனாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவர் இருந்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியம். அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்லவே மாட்டார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக பைபிள்ல இருக்கு. ஆகையினால் நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட வேண்டும்னு சொன்னால் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய எல்லா விதமான இக்கட்டுகள் இருந்து நமக்கு பிரச்சனைகள் இருந்து நமக்கு நீங்களாக்க போதுமானவராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு நிமிஷமும் நாம ஆண்டவருடைய கிருபையிலே நம்ம சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் உலக பிரகாரமான வேலைகளை நம்ம செய்தாலும் கூட நம்ம எப்போது என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஒரு கிருபையை அனுதினமும் நம்முடைய ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய மனதிலே நாம் தியானித்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி எதுன்னு சொல்லி நம்ம பார்த்த மாதிரி ஆண்டவர் எப்போது நம்ம கூட தான் என்ன செய்யறாரு இருக்கிறாரு. நம்ம உலகத்தின் முடிவு வரையும் தான் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மளோட வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தருக்கு அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.